ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். ஸோ இப்போ நம்ம நாளை மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூ பார்த்துடலாம். ஸோ முதல்ல பொசிஷனை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியும் மிட் கேப் நிஃப்டியும் நம்ம நேற்றே எடுத்த பொசிஷன் தான். ரொம்ப பெரிய ஆர்டர்ஸ்லாம் எதுவும் இல்லை. கொஞ்சோண்டு டெல்டாவை மட்டும் நியூட்ரல் பண்ணிக்கிட்டே வச்சுருந்தேன். மார்க்கெட் எங்கே போதோ ஸோ அங்கே போகும்போதெல்லாம் வந்து என்னுடைய நிஃப்டி பொசிஷனுடைய டெல்டா மட்டும் நான் மாற்றிக்கிட்டே இருந்தேன். ஓகேங்களா? ஸோ ஓரளவு கொண்டு வர பார்த்தேன். அப்படி இல்லைன்னா இப்போ கண்டிப்பாக வந்து ஒரு லாஸு இல்லைன்னா கெயின் இப்படின்ற மாதிரி வந்துருச்சு. பார்க்கலாம் நாளைக்கு இது லாஸ் புக் பண்ணுவோமா இல்லைனா ப்ராஃபிட் புக் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டவுன் சைடில் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் தான் கரெக்டாக நிற்கிது பிரேக் ஈவனில். பட் பார்க்கலாம். எனக்கு வந்து மார்க்கெட் கொஞ்சம் மேலே போனால் தான் கொஞ்சம் டெல்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இல்லைனா வந்து ஒரு லிமிடெட் ரிஸ்க்கு தான். ஸோ அதை கூட நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஒரு 640 ரூபா வந்து இது வரையும் நெகட்டிவில் காட்டிகிட்ருக்கு. இன்றைக்கி எதுவும் பெருசாலாம் புக் பண்ணல, கொஞ்சம் வேலை இருந்தது அப்படின்றதுனால அப்படியே மார்க்கெட்டை விட்டாச்சு. மார்க்கெட்டை அதுக்கேற்ற மாதிரி தான் இருந்தது அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நிஃப்டியை பொறுத்த மட்டுக்கும் ஆக்சுவலாக வந்து நம்ம சொன்ன மாதிரி தான் 25 100க்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கும். மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து என்ன இந்த ஸ்விங்கோட ஹை என்ன இருந்ததோ, ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 25,350 நினைக்கிறேன் ஹையஸ்ட்டு. லோவஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு 24,750 நினைக்கிறேன். இதுக்கு நடுவில் தான் ரவுண்ட் அடிக்கும்னு சொன்னால் அதே மாதிரி தான் இருந்திருக்கு. பட் இன்றைக்கி ரொம்ப ஒரு பியூட்டி அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு கேப் டவுன் அப்படி தான் சொல்லணும். கேப் டவுன் அப்படின்ற மாதிரிலாம் இப்போ ரொம்ப பெருசாலாம் கிடையாது. ஸோ கேப் டவுன் ஆகிட்டு மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏற தான் பார்த்துச்சு. ரொம்ப நேரம் வந்து ஒரு ஹையஸ்ட் சைடில் கன்சல்டேட் இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. அகைன் என்ன நினச்சாங்கன்னு தெரியல, 25,100லேருந்து நல்லாவே மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட் வந்து இறங்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபால் வந்து சின்னது கிடையாது நண்பா, ரொம்ப பெருசு அப்படின்னு தான் சொல்லணும். நான் செக்லிஸ்ட்டில் நான் விஷயம் வச்சுருக்கேன், நான் சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிபி டைனமிக்கில் நியர்லி வந்து ரெசிஸ்டன்ஸும் ஃபேஸ் பண்ணியிருக்கு, சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணியிருக்கு. அப்படின்றதுனால கொஞ்சம் குரூஷியலாக வந்து நம்ம இதை பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ பேங்க் நிஃப்டி நம்ம சொன்ன மாதிரி நேற்று நம்ம சொல்லியிருந்தோம், பேங்க் நிஃப்டியும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இறங்குவான்ட்டு. பட் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸையும் டச் பண்ணிவிட்டு சப்போர்ட்லேயே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறான். ஸோ அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 51,000 நிற்கணும் அப்படின்றதுக்காகவே இன்றைக்கி 51,000 நிறுத்தி வச்சுருக்காங்க. பார்க்கலாம் நாளைக்கு மார்க்கெட் இப்படி இந்த 2 இண்டெக்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு வந்து நிஃப்டியோட எக்ஸ்பைரின்றதுனால அதோட ஸ்பெஷலான விஷயத்தை நம்ம பார்த்துடலாம். ஸோ நிஃப்டிக்கு ஆப்ஷன் செயினில் கம்ஃபர்டபுள் ஐவி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ கம்ஃபர்டபுள் ஐவி வந்து பார்த்தீங்கன்னா 24,850 வரையும் கம்ஃபர்டபுள் தான். 800 வரையும் கூட போகலாம். 750 கம்ஃபர்டபுள் தான். ஓகேங்களா? பிகாஸ் இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் அங்கெல்லாம் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ 24,750 800 850 900 950 500 25,000. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுள் இருக்குது. ஸோ 24,800க்கும் 25,000க்கு நடுவில் எக்ஸ்பைரி இருக்கும்னு நினைக்கிறேன். பட் லெட்ஸ் சி, பார்க்கலாம். இந்தியா விக்ஸு கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஏறிடுச்சு நண்பா, கிட்டத்தட்ட ஒரு 3% வரையும் ஏறி இருக்குன்னு நினைக்கிறேன். இது நம்ம நோட் பண்ணியிருந்து தான் பார்க்கணும். ஓகேங்களா? ஏன்னா இது வந்து நாளைக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது வந்து நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த மட்டுக்கு 25,000 சேஞ்ச் இன் ஓஏயில் டோட்டலாக பார்க்கும்போது 25,000 நல்ல ஒரு கால் ரைட்டிங் இருக்குது. 24,900 காலு புட்டு ஒரு ஸ்ட்ராடலாகவே இருக்குது. 24,800 புட்டு இருக்குது. பார்க்கலாம். சொல்கிறது கிடையாதுங்க. 25,100 கூட நாளைக்கு மார்க்கெட் வந்து போய் எக்ஸ்பைரி ஆகலாம், எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. நான் கொஞ்சம் ஹையர் சைடில் 25,000 கிட்ட வந்து எக்ஸ்பைரி ஆகும்னு நினைக்கிறேன். பட் நம்ம வெயிட் பண்ணி இருந்து பார்த்தா நல்லாயிருக்கும். ஸோ ஏன் நான் நேற்று கூட மார்க்கெட் வந்து பெருசாக வந்து ஏறாது, இதே இடம் தான் ரவுண்ட் அடிக்கும் அப்படின்னு சொன்னேன்னா, இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் அவங்களோட விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இல்லை. ஸோ இது நேற்றோட டேட்டா. இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் கிட்டத்தட்ட 168 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. பட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃபிகர்ஸே இல்லை. ஓகேங்களா? ஏன்னா யூஎஸ் மார்க்கெட் அவங்க டே மார்க்கெட்டில் அவ்வளோ வால்டைலாக இருக்குது. ஓகேங்களா? இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நேற்று ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி ஒரு 100 பாயிண்ட் கிட்ட மைனஸில் பார்த்தேன். பட் காலைல எழுந்து பார்க்குறேன், அது ஃப்ளாட்டாக இருக்குது. இப்படிலாம் இருக்காது. ஓகேங்களா? அவங்க மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 1% வரையும் அது டவுனில் இருந்தது. அகெயின் வந்து பார்த்திங்கன்னா அது ப்ளஸுக்கு ஃப்ளாட்டாக வந்துருச்சு. அப்படின்னு சொல்லும்போது வால்டிலிட்டி இன்னும் அந்த மார்க்கெட்டில் இருக்குது. என்ன அப்படின்னா அகெயின் டெய்லி நான் சொல்கிறது தான். ஸோ வர வாரத்துக்கு இல்லாமல் அதுக்கு அடுத்த வாரம் 2 வாரம் கழிச்சு அங்கே ஃபெட் ரேட் கட் இருக்குது அப்படின்றதுனால அதுக்கேற்ற மாதிரி ஒரு வால்டிலிட்டி வந்து அங்கே உருவாக்கிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை.
எஸ் நம்ம போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க. அட்லீஸ்ட் பார்க்குறவங்களாவது நீங்கள் லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து என்னால் இங்கே பார்க்க முடியும் யார் யாரெல்லாம் ரிட்டன் வியூவர்ஸ், நியூ வியூவர்ஸ்ன்னு சொல்லிட்டு. நம்ம இந்த மாதிரி டெய்லி வீடியோ போடுறது கண்டிப்பாக ரிட்டன் வந்து பார்க்குற நண்பர்கள் மட்டும்தான். ஸோ அவங்களுக்காக மட்டும்தான் நான் போட்டுட்ருக்கேன். அது 200 வியூஸ் வந்தாலும் 250 வியூஸ் வந்தாலும் ஐம் வெரி ஹாப்பி. அவங்களுக்காக மட்டும்தான் போடுறேன். தயவு செஞ்சு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணிடுங்க. அண்ட் செக்லிஸ்ட்டை பார்த்துடலாங்க. ஸோ டெக்னிக்கல்ஸில் பார்க்கும்போது கரெக்டாக நிஃப்டி வந்து இந்த லோ கிட்ட நிற்கிது. ஸோ உஷாராக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இது பிரேக் ஆச்சு அப்படின்னா வந்து பிபி டைனமிக்கோடைய சப்போர்ட்டுக்கு போகும் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஹையஸ்ட் எங்கேயோ இருக்குது. இதை வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸாக கூட எடுத்துக்கலாம். கூட வந்து பார்த்திங்கன்னா பிபி டைனமிக்கோடைய 5 மினிட்ஸில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நீங்கள் எடுத்துங்க. நிஃப்டியை பொறுத்த மட்டுக்கு இந்த ரேஞ்சு அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டுக்கு இதே தான் இங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்க விஷயங்கள். இது கூடவும் பிபி டைனமிக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது நான் சொல்கிறேன். அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு ஃபியூச்சரும் ஸ்பாட்டும் ஏதாவது சொல்லுதா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா எனக்கு பெருசாலாம் எதுவும் தெரியல நண்பா. ஸோ நிஃப்டியில் வந்து ஷேடாக இருக்குது, பேங்க் நிஃப்டியில் கொஞ்சம் ஹையாக இருக்குது, மிட் கேப் நிஃப்டியில் ஷேடாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நேற்றை பொறுத்த வரைக்கும் 56 பாயிண்ட் இருந்தது 26 பாயிண்ட்டாக இருக்குன்னும் போது நான் கொஞ்சம் வந்து நெகட்டிவாக பார்க்குறேன். ஏன்னா ஃப்யூச்சரில் பெருசாக வந்து ஈடுபாடு இல்லை. அது நம்ம பணத்தை அவங்க போடுறாங்க பார்த்தீங்களா, அதை வச்சு சொல்லிடலாம். அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இதுதான் உண்மை. ஸோ ரவுண்ட் அடிக்க தான் பார்க்குது ஓகேங்களா இண்டெக்ஸு, இதுதான் உண்மை. ஸோ கன்சாலிடேட்டில் இருக்கும் அப்படின்றது வந்து நான் சொல்கிறேன். அண்ட் பேங்க் நிஃப்டியில் ஒரு சின்ன ஒரு கெயின் அண்ட் பேங்க் நிஃப்டி கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. பட் மிட் கேப் நிஃப்டி கொஞ்சம் ஷேட் ஆகிருக்கு நண்பா. அண்ட் பிசிஆரை பொறுத்த மட்டுக்கு எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ஷேடாக இருக்க மாதிரி தான் இருக்குது. நிஃப்டியும் ஷேடாக இருக்குது அண்ட் பேங்க் நிஃப்டியும் ஷேடாக இருக்குது, ஃபின் நிஃப்டியும் ஷேடாக இருக்குது. கொஞ்சம் உஷாராக இருங்க அப்படின்றது மட்டும் என் சைட்லேருந்து நான் சொல்லிக்கிறேன். அண்ட் இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உஷாராக இருங்க. ட்ரேடுக்கு ஏற்ற ப்ரீமியம் மார்க்கெட்டில் இல்லை. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஹாவ் டு வெயிட். ஓகேங்களா. ஆக்சுவலாக நான் இன்றைக்கி அந்த 2 அயன் ஃப்ளை கூட நான் எடுத்திருந்திருக்க மாட்டேன். மார்க்கெட்டு இறங்கினதும் எனக்கு தெரிஞ்சு இந்தியா விக்ஸ் 13.11 இருந்தது. பட் மார்க்கெட் விழுந்ததும் பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் 13.7 வந்துருச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா -2% இருந்தது, ப்ளஸ் 3% வரும்போது எனக்கு 5% வால்டலிட்டியில் ஒரு பெரிய சேஞ்சஸ். அப்போ இது நான் விடக்கூடாது அப்படின்றதுக்காகவே நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அயன்ஃப்ளை எடுத்தேன். ஒரு சைடு ரொம்ப கம்மியான டெபிட், ஒரு சைடு ஒரு நாமினல் ரிஸ்க் வச்சு எடுத்தேன். ஸோ இதுதான் வந்து ட்ரேடுக்கு ஏற்ற ப்ரீமியம் இல்லை ஓகேங்களா மார்க்கெட்டில். பட் மார்க்கெட்டை அதே மூவை காட்டுது. பட் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் இந்த இயர்லேயே இப்போ இருக்கிற ப்ரீமியம் தான் ரொம்ப கம்மியான ப்ரீமியமாக. அப்போ எப்படி நம்ம வந்து ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி வைக்க முடியும்? ஒன்று இந்தியா விக்ஸ் ஏறணும், அதில் ப்ரீமியம் தொத்திக்கணும். அப்போ தான் ட்ரேடு கரெக்டாக இருக்கும், ரேஞ்சும் கரெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா ரேஞ்ச் ரொம்ப கம்மியாக கிடைக்கும், ரிஸ்க் அதிகமாக இருக்கும். 2000 ரிஸ்க்குக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 பாயிண்ட் இங்கிட்டும் அங்கிட்டும் 2 பக்கமும் 400 பாயிண்ட் இல்லை 300 பாயிண்ட் கேப் இருக்கும். இப்போ அதெல்லாம் இல்லை. அதே 2000 ரிஸ்க்குக்கு ஒரு 100 பாயிண்ட் தான். அப்புறம் என்ன ஆகும், மார்க்கெட் ஈஸியாக ஒரு சைடு வந்து ப்ரீச் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் அந்த ரிஸ்க்கு தான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ வேணும் அப்படின்னா நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம், இல்லைனா கொஞ்சம் அவாய்ட் பண்ணி வெயிட் பண்ணலாம் அப்படின்றது நான் சொல்கிறேன். அண்ட் குளோபலாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் நெகட்டிவ் வித் வால்டலிட்டியில் தாங்க இருக்குது. ஸோ அதே தான் நான் முதல்ல சொன்ன மாதிரி அவங்க டே டைமில் இறங்குது, எண்ட் ஆஃப் டே வந்து பார்த்திங்கன்னா ரெக்கவர் பண்ணுது. ஸோ இன்னும் 2 வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு விஷயம் தெரிஞ்சிடும் நண்பா. ஸோ அது வரையும் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்றது எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் டோட்டலாக இது வரையும் வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் நாளைக்கு கொஞ்சம் ஹையர் சைடில் கொஞ்சம் கன்சாலிடேட் இருக்கும் அப்படின்றத நினைக்கிறேன். ஸோ 25,000 எக்ஸ்பைரி எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். பட் பார்க்கலாம். 24,800 வரைக்குமே கம்ஃபர்டபுள் ஐவி இருக்குது அண்ட் 25,000 வரைக்கும் கம்ஃபர்டபுள் ஐவி இருக்குன்றதுனால இங்கே எங்கேயாவது ஒரு இடம் பார்த்து கண்டிப்பாக மார்க்கெட் ஆல்ட் ஆக வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ட்ரேடுக்கு. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.